எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெர்லின். இன்னைக்குள்ள வீடியோல லாஸ்ட் மந்த்ல நான் ஒரு சில ப்ராடக்ட் ட்ரை செஞ்சேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது உங்க கூட ஷேர் செய்யலாம் அப்படின்னு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ரேண்டமா உள்ள ப்ராடக்ட்ஸ் தான். பர்டிகுலரா அந்த கேட்டகரியில ஸ்கின் கேர் இல்ல மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு எல்லாமே இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் ஹோல்டர் இது 2 ப்ராடக்ட் வரும். இதுல ஏன் இல்லை அப்படின்னா ஸ்டிக் செஞ்சுட்டேன். ஓகேவா, அதனால நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போடுற நேரம் அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்குன்னு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணணும். ஒன்று ஸ்டூல் இல்லை சேர்ல வைப்போம், இல்லை ஒரு செல்ஃப்ல வைப்போம். ஏதாவது இல்லை ஃபோன் சார்ஜருக்கு மேலே வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது மாதிரி ஃபோனை அங்கங்கே வைக்காம கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல ஃபோனை வைக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக ட்ரை செய்யுங்க. நிஜமாகவே ஒர்த்து பையிங்கான ப்ராடக்ட்டு. நான் ஃபர்ஸ்டெல்லாம் இது வாங்குற நேரம் ஸ்டிக்கர் எல்லாம் நல்லபடியாக ஸ்டிக் ஆகாது, ஃபோனு வைக்கிற நேரம் அந்த வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துடும் அப்படின்னு எல்லாம் நினச்சேன். ஆனால் நிஜமாக அப்படி எதுவுமே இல்லை. அதில் கொடுத்துருக்குற அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் அதை கொஞ்சம் நிறைய நாளாக யூஸ் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போவும் அது அப்படியே தான் செவரில் ஒட்டி இருக்குது. சூப்பரான ப்ராடக்ட், கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பாருங்க. ஒர்த்து பையிங்கான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சிலிக்கான் பேக் மாதிரி வருது. இது என்ன அப்படின்னா சப்பாத்தி மேக் பண்றதுக்குள்ள சிலிக்கான்ல உள்ள ஒரு பேக் மாதிரி. இது மாதிரி வரும். இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க கட்டி வைக்கிறதுக்கு. இது எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னா இதுக்கு உள்ளாடி கோதுமை மாவு இருக்குல்ல, எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கணும். அந்த மாவுக்கு ஏற்றபடி வாட்ரு, சால்ட்டு, ஆயில் கொஞ்சமாக விட்டு இதை இது மாதிரி பிடிச்சி க்ளோஸ் செஞ்சு வச்சுட்டு டைட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. இதுவும் சிலிக்கானில் உள்ளது தான். இதை இப்படி வச்சு இந்த ஹோலுக்கு உள்ளாடி இதை எப்படி கொடுத்து இது மாதிரி டைட் செஞ்சால் போதும். இது அப்படி இருக்கும். இதுக்கு உள்ளாடி இருக்கிற மாவு எல்லாமே நல்லா பிசைக்கிறதுக்கு நம்ம கை வச்சு இது மாதிரி பிசைஞ்சிட்டா போதும். கையில் பிசு பிசா எதுவுமே இருக்காது. இதுக்கு உள்ளாடி மாவு நல்லபடியாக பிசைஞ்சிக்க முடியும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, குறைஞ்சது 1/2 hour ஆகுது அப்படியே அந்த பேக்கோடய வச்சிருங்க. 1/2 hourக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் செஞ்சு சப்பாத்தி மாவை எடுத்துக்கலாம். ஏன் அப்படி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோர் செஞ்சு கொஞ்சம் நேரம் ஊறுகிறதுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சு உடனே எடுத்து நம்ம சப்பாத்தி மேக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் சப்பாத்தி. அதனால கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். ஓகேவா, ஒரு 1 hour வச்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் குறைஞ்சது ஒரு 1/2 hour, அரை மணி நேரமாவது வைக்கணும். நமக்கு தேவையான அளவு வாட்டர், சால்ட், ஆயில் விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் விடுகிற வாட்ரு போதுமானதாக இல்லை அப்படின்னா இதை ஓப்பன் செஞ்சு பாருங்கள். ஓப்பன் செஞ்சு பார்க்குற நேரம் சப்பாத்தி மாவுக்கு போதுமான அளவு வாட்டர் நீங்கள் விடலை அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை ஓப்பன் செஞ்சு நீங்கள் வாட்டர் விட்டுக்கலாம். மறுபடியும் இதை வச்சு டைட் பண்ணிட்டு நல்லபடியாக பிசைஞ்சிக்கலாம். ஓகேவா, சப்போஸ் வாட்டர் அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா ஓப்பன் செஞ்சு பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும். அதில் கொஞ்சமாக மாவு சேர்த்து திரும்பவும் பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக சப்பாத்தி மாவு செஞ்சிக்க முடியும். ரொம்ப ஈஸியானது, கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி, நல்லா இருக்கு. ஒர்த்து பையிங்கான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நானோ டேப்னு கொடுத்துருக்குறாங்க. இது கிரிப் டேப்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று கண்டிப்பா நீங்க வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதாவது நம்ம இப்போ ஏதாவது திங்ஸ் ஹேங் பண்ணி போடுறதுக்கு ஆணி வச்சு எதுவும் ஹோல் போடாம ஸ்டிக்கர் டைப்பா உள்ள ஹூக் வாங்கிப்போம். வாங்குற நேரம் அந்த ஹூக்ல எல்லோ கலர்ல ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, பேக் சைட்ல பீல் செஞ்சுட்டு ஒட்டுறது. அது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அப்படி இலகி விழுந்துடும். ஒழுங்கா ஒட்டி இருக்காது. ஃபர்ஸ்ட் நல்லபடியா ஒட்டி இருந்தது மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள்ல அது அப்படியே இலகி விழுந்துடும். அது மாதிரி இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஹூக் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இந்த நானோ டேப்பை நீங்க கொஞ்சம் எடுத்து நீங்க உங்களுக்கு போதுமான அளவு கட் பண்ணி எடுத்து நீங்க அதில் ஒட்டிக்கலாம். வால்ல ஒட்டுற நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கும். இது என்ன டபுள் சைடு டேப். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஸ்டிக்கியா தான் இருக்கும், இந்த பக்கம் லைட்டா ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பீல் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்டிக் செஞ்சுட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். ரிமூவ் ஆகுறது அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹோல்டு செஞ்சுக்கும். மல்டி பர்பஸாக யூஸ் செஞ்சுக்கலாம். வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இது பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைன்ல தான் வாங்கினேன். ஆன்லைன்ல லிங்க் கிடைச்சா கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகேவா? 2 டைப்பா உள்ள ஹேர் பேண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க. 2 பவுச் மாதிரி வருது. ஓகேவா? செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்றில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரப்பர் பேண்டு நல்ல ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்டு இதுவும் நல்லா இருக்குது. சின்ன சின்னதாக அப்படி ஹேரை டிவைட் பண்ணி கொஞ்சம் இதாக ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை நைட் டைமில் நம்ம தூங்குற நேரம் ஹேரை டைட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இது நான் லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கினது ஜஸ்ட் 45 rupees தான். ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இதுவும் மந்த்லி ஃபேவரட்டான ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் இது ஒரு ப்ரஷ்ஷு. இது ஆனால் பெயிண்ட் ப்ரஷ். ஓகேவா? இதை எதுக்கு யூஸ் செஞ்சதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐலைனர் ட்ரா செய்கிறதுக்கு நான் ரீசெண்டாக யூஸ் செய்கிறது நைக்கா பிராண்டோட ஜெல் ஐலைனர் யூஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு கூட ஒரு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்குறாங்க, சிலிக்கான் ப்ரஷ்ஷு. இது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால நான் இது மாதிரி சின்னதாக டிப்பு வருகிறது மாதிரி நான் ப்ரஷ்ஷு வாங்கிக்கிட்டேன். ரொம்ப தின்னாக தான் இருக்குது. நம்ம தின்னாக லைன் ட்ரா செஞ்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக ஐலைனர் வேணும் அப்படின்னாலும் ட்ரா செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 rupees 10 rupeesல அவ்வளோ நல்ல ஒரு ப்ரஷ். பெயிண்டிங் ப்ரஷ் தான் நம்ம யூஸ் செஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஆன்லைனில் ஐலைனர் ட்ரா செய்கிறதுக்குள்ள ப்ரஷ் நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா 100 rupeesக்கு மேலே தான். ஓகேவா? 200க்கு மேலேயும் இருக்கும். இது அப்படி இல்லை 10 rupeesலேயே முடிஞ்சிடும். நான் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் செஞ்சு தான் இந்த நைக்காவோட ஜெல் ஐலைனர் வரைஞ்சிருக்கிறேன் ஐல. எனக்கு இப்படி போல்டாக ஐலைனர் ட்ரா செய்கிற ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு நெயில் பெயிண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே இது கிளிட்டர் நெயில் பெயிண்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு, ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க. பேஸாக மொத்தமாக வருது சில்வர் கலர். ஆனால் அதுக்கு கூட பிங்க் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலரெல்லாம் கொஞ்சம் பெரிய கிளிட்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க. நெயிலில் நான் அப்ளை செஞ்சுருக்கிறேன். பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இப்போ நம்ம எந்த கலரில் நெயில் பெயிண்ட் வேணுமோ அதை அப்ளை செஞ்சுட்டு அதுக்கு மேலே இதை ஒரு கோட் அப்ளை செஞ்சிட்டோம் அப்படின்னாலே அதிகமான பிக்மெண்டேஷன். இதெல்லாம் 1 coat. ஓகேவா? 1 coatல இவ்வளோ அதிகமான பிக்மெண்டேஷன் இருக்குது. மார்ஸ் பிராண்டோட நம்பர் 69 கிளிட்டர் நெயில் பெயிண்ட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் அதிகமான பிக்மெண்டேஷன் இருக்குது. பொதுவாக வந்து கிளிட்டர் நெயில் பெயிண்டில் ஒரு சிலதெல்லாம் அவ்வளோ பிக்மெண்டேஷன் இருக்காது. ஆனால் இது 1 coatே போதும். சூப்பராக ரொம்ப அழகான கிளிட்டரி நெயில்ஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. நெயில் பெயிண்ட்டும் நிறைய யூஸ் செய்வோம். ஆனால் அதை ரிமூவ் செய்கிற நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ஈஸியாக செய்கிறதுக்காக இது மாதிரி டிப் செஞ்சு நெயில் பெயிண்ட் ரிமூவ் செய்கிற ப்ராடக்ட் இருக்கிறதுல ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறது ப்ளூ ஹெவனோட நெயில் பாலிஷ் ரிமூவர். இதுக்கு உள்ளாடி ஃபிங்கரை விட்டு இப்படி ட்விஸ்ட் செஞ்சால் போதும், நெயில் பெயிண்ட்டை சூப்பராக ரிமூவ் செஞ்சிடும். கிளிட்டர் நம்மளோட நெயிலில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஓகேவா? கொஞ்சம் அதிகமாக நல்ல ட்விஸ்ட் செய்ய வேண்டியது இருக்கும். நார்மலாக இருக்கிற நெயில் பெயிண்ட் எல்லாம் ஒரு கொஞ்சம் இப்படி வச்சாலே போதும், டக்குன்னு வந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாட்டிலில் இருக்கிற ஷாம்பு. இந்த ஷாம்பு எனக்கு புதுசு கிடையாது. ஓகேவா? நான் இயர் பை இயராக சின்ன வயசுலேருந்தே யூஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஷாம்பு தான் இது. ஆனால் இவ்வளோ ஹியூஜான பாட்டிலில் நான் வாங்கினதே கிடையாது லைஃப்பில். 100 ml 200 ml வரைக்கும் வாங்கியிருக்கிறேன். அதுவும் லோக்கல் ஷாப்பில் வாங்குவேன். அந்த அளவு தான் இருக்கும் இது. ஆனால் ஆன்லைனில் நான் வாங்கினது. இதில் 1 லிட்டர் இருக்குது. 1 லிட்டர் ப்ராடக்டை 50% ஆஃபரில் நான் இது வாங்கினேன். நல்ல ஒரு சான்ஸு அப்படின்னு வாங்கிட்டேன். இது பம்பு பேக்கிங்லேயும் கொடுத்துருக்குறாங்க. குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோட ஹேருக்கு இது வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இதில் வந்து நிறைய வேரியண்ட் எல்லாம் வந்துருந்துச்சு. எக்கு இருக்கிறது மாதிரி ப்ரோட்டீன் வேற ஏதோ வந்துருந்துச்சு. நான் அதெல்லாம் ட்ரை செஞ்சேன். ஆனால் எதுவுமே எனக்கு சூட் ஆகலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே முன்னாடியே வருஷக்கணக்காக இருக்கிற அதே மாதிரி இருக்கிறதா எனக்கு சூட் ஆகுது. இதை தான் நான் யூஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். எப்போதுமே ஷாம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கலர்ஃபுல்லாக பாட்டில் இருக்குது, இல்லை எல்லாரும் யூஸ் செய்கிறாங்க, இல்லை ஒரு ஆக்டர்ஸ் வந்து யூஸ் செய்கிறாங்க, அது நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கி யூஸ் செய்யவே கூடாது. உங்களோட ஹேருக்கு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ
அதை யூஸ் செய்யுங்க. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் செய்கிறீங்க, அது நல்லா இருக்குது அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணுங்கள். எத்தனை ஆடு பார்த்து எதுவுமே வந்து மனசை மாற்றிக்காதீங்க. ஒன்று சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நானும் நிறைய ட்ரை செஞ்சுருக்கிறேன். ஓகேவா, வேறு வேறு ஏதாவது ஷாம்பூலாம் பார்க்குறனால ஓகே இது யூஸ் செஞ்சால் நல்லா இருக்கும், ஹேர் இன்னும் நல்லா ஆகும் அப்படின்னு நான் யூஸ் செஞ்சது எல்லாமே என்னோடய ஹேருக்கு வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகலை. ஓகேவா, அதே இது நல்லபடியாக இருந்தது மாதிரி கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கு பிறகு திரும்ப என்னோட ஹேருக்கு ப்ராப்ளத்தை வந்து கொடுக்கும். அதனால எப்போதுமே இந்த ஷாம்பு தான் யூஸ் செஞ்சுட்டே இருக்கிறேன். இந்த ஷாம்பு யாராவது யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரில் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன் லிங்க்கு, ஆஃபர் இருந்துச்சுன்னா வாங்கி கண்டிப்பாக ட்ரை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கியாசெட் அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த பாடி ஆயில், ஆரஞ்சு பாடி ஆயில், விட்டமின் சி இருக்குது இதில். இது எனக்கு சூப்பராக ஒத்துக்கிச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து நான் ரிவ்யூ பர்பஸுக்காக கொஞ்சம் மந்த்துக்கு முன்னாடி 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, அது வந்து நான் யூஸ் செஞ்சுருக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு வேறு ப்ராடக்டெல்லாம் ட்ரை செய்கிறதுனால நான் இது எதுவுமே பர்ச்சேஸ் செய்யலை. இது அப்புறமா நான் ரீசெண்டாக வாங்கினேன். ஓகேவா, லாஸ்ட் மந்தில் வாங்கி யூஸ் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது பாடி ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லபடியாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஸ்கின்னு க்ளோவாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது ட்ரையான ஸ்கின்னுக்கும் ஹைட்ரேட்டடான ஸ்கின்னுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கிறனால ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். அதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. நைட் டைமில் மட்டும்னாலும் நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம், இல்லை டே டைமில் இந்த ஆயில் அப்ளை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து ஹேண்டில், லெக்கில், பாடியில் வேணும்னாலும் யூஸ் செஞ்சுக்கலாம். யூஸ் செஞ்சுட்டு அதுக்கு மேலே டே டைமில் அதை லாக் பண்ணுறது மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லை பாடி லோஷனை நீங்கள் யூஸ் செஞ்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நைட் டைமில் இதை அப்ளை செஞ்சுட்டு பாடி லோஷன் அதுக்கு மேலே அப்ளை செஞ்சாலும் ஓகே, இல்லை இது மட்டுமே அப்ளை செஞ்சாலும் நல்லாயிருக்கும். சிப் சிப்பாக ஒரு மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இருக்காது, சீக்கிரமாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும், ஸ்கின்னும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்கேட்டோட டீத் பவுடர். இது நான் இது வரைக்கும் லைஃப்பில் இது வாங்கி ட்ரை செஞ்சதே கிடையாது. ரீசெண்டாக வந்து வாங்கினேன். கோல்கேட் டூத் பேஸ்ட் நான் ட்ரை செஞ்சுருக்கிறேன், ஆனால் டூத் பவுடர் வந்து யூஸ் செஞ்சதில்லை. நிஜமாக இது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கொஞ்சமாக எடுத்து ப்ரஷில் டிப் செஞ்சிட்டோம் அப்படின்னா டீத்தெல்லாம் நல்லா ஒயிட்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் யூஸில் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ரொம்ப ஒயிட்டாக அப்படி இருந்துச்சு. நல்லா இருக்குது, நிஜமாகவே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுது. ஃபிங்கர் வச்சு தொட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு ரிசல்ட் தெரியாது. ப்ரஷ்ஷு யூஸ் செஞ்சு பாருங்க. கையில் கொஞ்சம் இந்த பவுடரை தட்டி எடுத்துட்டு ப்ரஷ்ஷை வச்சு தொட்டு நீங்கள் நல்லபடியாக தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா பல்லு சூப்பராக நல்லா க்ளீன் ஆகுது. ட்ரை செஞ்சு பாருங்க. இதில் 50 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 38 rupees தான். ட்ரை செஞ்சு பாருங்க, நல்லா இருக்குது. லாஸ்ட் மந்தில் நான் யூஸ் செஞ்ச ஒரு பர்ஃப்யூம் இது பாம்பே ஷேவிங் கம்பெனியோடது. இது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது, நான் வாங்கலை. ஆனால் இது அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, நல்ல ஒரு ஸ்மெல். இது வந்து சாம்பிள் பேக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஃப்ளோரல் அந்த மாதிரி சிட்ரஸ் அது எதுவுமே இல்லை, ஊது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்மெல்லா இருக்கு, ரொம்ப லாங் லாஸ்டிங். 1 day ஃபுல்லா ட்ரெஸ்ல ஸ்மெல் இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இதுவும் என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட். எப்போதுமே நம்ம எந்த ஒரு பெர்ஃப்யூமையும் எடுத்து வெளியே வச்சு யூஸ் செய்ய மாட்டேன். இந்த கவர் அப்படியே வச்சிருப்பேன், இதுக்கு உள்ளாடி வச்சு தான் நான் யூஸ் செய்வேன். ஓகேவா, ஏன்னா அதுல இருந்து ஸ்மெல் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு நான் பண்ணுவேன். கரெக்டான மெத்தடா அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு அது பழக்கம் ஆகிடுச்சு. எந்த ஒரு பர்ஃப்யூம் வாங்கினாலும் இது மாதிரி அந்த கவருக்கு உள்ளாடி வச்சு தான் யூஸ் செய்வேன். ஒவ்வொரு முறையும் யூஸ் செய்கிறனால ஓப்பன் செஞ்சு அப்ளை செஞ்சுட்டு திரும்ப உள்ளாடி வச்சு க்ளோஸ் செஞ்சு வச்சிருவேன். ஃபைனல் ப்ராடக்ட் லிப்ஸ்டிக். இது மேபிளினோட சூப்பர் ஸ்டே மேட் இங்க் லிப்ஸ்டிக். செம்மையா இருக்கு. அதாவது இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங். எப்போ நீங்க ரிமூவ் செய்கிறீங்களோ அப்போதான் இது வந்து ரிமூவ் ஆகும். லிப்ஸ்ல அப்ளை செஞ்சுட்டு ஃபுல்லா செட் ஆகிறதுக்கு விட்டுடுங்க. அதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு தேய்ச்சாலும் வராது. மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் செஞ்சா மட்டும்தான் வருது. ஃபேஸ் வாஷ்ல எல்லாம் இது ரிமூவ் ஆகவே இல்லை. அவ்வளோ சூப்பரா இருக்குது. இது வேணா கொஞ்சம் விலை அதிகம், ஆனா ஆஃபர்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இது ஆஃபர்ல தான் வாங்கினேன். ஓகேவா,
நான் மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃபருக்காக வெயிட் பண்ணி வாங்குவேன். அப்பதானே நம்மளோட மணி வந்து சேவ் ஆகும். அதனால அப்படி பண்ணுவேன். பிங்க் ஷேடு, இது வந்து ரெட் கலர் ஷேடு. ரெட்டுன்னா கொஞ்சம் மெரூனிஷ் ரெட் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ஸோட லிப் லைனர் சூப்பரா இருக்கு. ரொம்ப க்ரீமியா இருக்குது. இது லைட்டான ஒரு பிங்க் ஷேடு லிப் லைனர். ஆனா ரொம்ப க்ரீமி, பெஸ்டான ப்ராடக்ட். இதோட பிரைஸ் 69 கொடுத்துருக்குறாங்க. ஆஃபர்ல கம்மியா கிடைக்கும். நிஜமா ட்ரை செஞ்சு பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப பட்டரி ஸ்மூத்தா அப்படி கிளைட் ஆகுது. பெஸ்டான ஒரு ப்ராடக்ட். இவ்வளோ ப்ராடக்ட்டும் நான் லாஸ்ட் மந்த்ல யூஸ் செஞ்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸு. அது உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணியிருக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.